என்ன மருமகளே, எங்க இருக்கம்மா? ஒரு ஃப்ரெண்ட மீட் பண்ண வெளியே வந்திருக்கேன் அங்கிள். அப்படியா? ஆமா. ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? சொல்லுங்க அங்கிள். கல்யாணத்துக்கு வேண்டிய புடவை எல்லாம் எடுக்கணும். எப்பமா வருவ? எப்ப வரணும்னு சொல்லுங்க அங்கிள். வர வெள்ளிக்கிழமை ஓகேயா? ஓகே அங்கிள். நம்ம அவசரப்பட்டு இவரை மிஸ் பண்ணிட்டோமா? ஹாய். ஹாய் வைஷாலி. இவங்க தான் வைஷாலி. ஹலோ. ஹாய். உங்களை நேத்துல இருந்து ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துட்டு இருக்காரு. அப்படி என்ன வசியம் பண்ணீங்க? வசியம் பண்ணது நான் இல்ல, இவர்தான் ஏதோ வசியம் பண்ணிட்டாரு. ஐயோ, நான் என்னங்க பண்ணேன்? இல்லனா என்ன மாதிரி பிரீத்தியும் பிரீத்திய மாதிரி நானும் 2 பொண்ணுங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சிச்சுவேஷன் வருமா? நீங்க வேற, நானும் பிரீத்தியும் தான் லவ் பண்றோம். உங்களை எங்க அப்பா மாட்டி விட்டுட்டாரு. என்னங்க டல் ஆயிட்டீங்க? ஒண்ணும் இல்லையே. என்ன மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்களாமே. ஆமா, ஒரு தடவை சந்திச்சு யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு பார்த்தேன். அப்பாவுக்கு வைஷாலிய மருமகளாக்கணும்னு ஆசை. ஆனா வைஷாலிக்கு உன்னை என் மனைவியாக்கி பார்க்கணும்னு ஆசை. அப்பா கிட்ட உன்னை பத்தி சப்போர்ட் பண்ணி பேசலாம்னு டிசைட் பண்ணிருக்கோம். அதுக்கு உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்ல, அதான் உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. கரெக்டா வைஷாலி? கரெக்ட். பிரீத்தி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பிகாம். நான் MBA. விக்ரமும் MBA தானே? ஆமாங்க. அதனால தான் உங்க அப்பா உங்களுக்கு வைஷாலியை கட்டி வைக்க ஆசைப்படுறாரு போல இருக்கு. இருக்கலாம், அவருக்கு படிச்சவங்களை ரொம்ப பிடிக்கும். ஏ பிரீத்தி, நீ ஏன் ஃபீல் பண்ற? இவ்வளவு நாள் உங்க அப்பாவுக்கு என்ன ஏன் பிடிக்கலன்னு மண்டையை போட்டு குடைஞ்சிட்டு இருந்தேன். இப்பதான் காரணம் புரியுது. ஹாய் பிரதர். ஹாய் ரவின். இவ எதுக்கா இங்க வந்திருக்கா? நான் ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன், நீங்க பேசிட்டு இருங்க. இதோ வந்துடுறேன். ஹாய் அரவிந்த். என்ன பிரதர், அப்பா கிட்ட எப்படி சமாளிக்கிறீங்க? சென்டிமெண்டா பேசிட்டு இருக்கேன். மசீராரா? ஒன்றும் தெரியல. அதான் சாட்சிக்காரன் காலில் விழுவுறத விட சண்டைக்காரன் காலில் விழுந்துடலாமேன்னு விழுந்துட்டேன். புரியல. அது எங்க அப்பா கிட்ட போய் வைஷாலி என்னை கட்டி வைக்காதீங்கன்னு சொல்றதை விட வைஷாலி கிட்டேயே போய் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு நானே சொல்லிட்டேன். இது எப்படி இருக்கு? என்ன சொன்னாங்க? தங்கமான பொண்ணு, உடனே ஓகேன்ட்டாங்க. வெரி குட். உங்க 2 பேரையும் உங்க அப்பா கிட்ட பேசி உங்க 2 பேரையும் நானே சேர்த்து வைக்கிறேன்னு வந்திருக்காங்க. சூப்பர். ஆமா, நீ என்ன இப்பெல்லாம் ஆளே காணோம்? நான் தான் சொன்னல, உங்க அப்பா என்ன திருப்பூருக்கு அனுப்பிட்டாரு. ஹாய். ஹாய். யார் அவரு? விக்ரமுடைய ஆபீஸ்ல மேனேஜர். ஓஹோ, அவங்க ஆபீஸ் ஆளுங்களுக்கு கூட உங்க லவ் தெரியுமா? அப்படிலாம் இல்ல, இவரு விக்ரமுடைய அப்பாவுக்காக என்ன மிரட்ட வந்தாரு. மிரட்ட வந்தவரா? ஆமா. மிரட்ட வந்தவர்கிட்ட விக்ரம் சகஜமா பேசுறாரு. அவங்க அப்பா சொன்னதுனால அவர் அப்படி பண்ணாரு. மத்தபடி அவர் நல்லவர்னு புரிஞ்சு போச்சு. இப்ப 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுறாங்க. விக்ரம் கேரக்டர் சூப்பரா இருக்குல்ல? ஆமா, மேன் ஆஃப் ஜிம். அதனால தான் வருத்தமா இருக்கு. என்ன வருத்தமா இருக்கு? அவர் அப்பா இவ்வளவு தூரம் அப்போஸ் பண்ணாலும் இவரை விட முடியாம தவிக்கிறேன், வருத்தப்படுறேன். நானும் அதே மாதிரி தான் ஃபீல் பண்றேன். என்னது? அவர் என்கிட்ட ஜெயிலுக்கு போன மாதிரி ஒரு ஆளை வச்சு சொல்ல வச்சாரு, தெரியும்ல? தெரியும். அந்த விஷயம் தெரியற வரைக்கும் நானும் விக்ரம உண்மையா லவ் பண்ணிட்டேன். பயப்படாதீங்க, உங்க லவ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே விட்டு கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஹாய் சிஸ்டர். ஹாய். என் பேரு அரவிந்த். விக்ரம்க்கும் பிரீத்திக்கும் ஃப்ரெண்டு. உங்களை பத்தி சொல்லிட்டேன், டோன்ட் வரி. நல்ல விதமா சொன்னீங்களா இல்ல கெட்ட விதமா சொன்னீங்களா? அது ரொம்ப நல்லா தான் சொல்லிருக்காங்க. ஓகே, தேங்க் யூ. என்ன விக்ரம், உங்க அப்பா என்ன சொல்றாரு? எனக்கும் வைஷாலிக்கும் கல்யாணம் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாராம். வெள்ளிக்கிழமை புடவை எடுக்க வர சொன்னாரா? ஆமா. நீங்க என்ன சொன்னீங்க?
யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிருக்கேன். வாட்? பிரீத்திய காணுமா? ஆமாப்பா, அவளை என்ன பண்ணீங்க? அவளை நான் என்னடா பண்ண போறேன்? என்ன வந்து கேக்குற? பின்ன உங்களை கேட்காம வேற யாரை கேக்குறது? என்ன கேட்டா என்ன அர்த்தம்? அரவிந்த் அனுப்புனது நீங்க தானே, அதான் உங்களை கேக்குறேன். அரவிந்த் யாரு? போதும், சும்மா நாடகம் போடாதீங்கப்பா. நீங்க அரவிந்த் அனுப்புனதுல இருந்து, பேங்க்ல 3 லட்சம் அக்கவுண்ட்ல போட்டதுல இருந்து, பிஸ்டல் இருக்குன்னு மிரட்டினதுல இருந்து, பாக்கி 2 லட்சம் நான் புரட்டி அரவிந்த் கிட்ட கொடுத்த வரைக்கும் எல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியும்னு உங்களுக்கும் தெரியும். அரவிந்த் மாதிரி வேற யாரையாவது அனுப்பி பிரீத்தியை கிட்னாப் பண்ணிட்டீங்களாப்பா? அபாண்டமா சொல்லாதடா. நான் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே பண்ணல. சரி, நீங்க நினைச்ச மாதிரியே எங்க 2 பேரையும் பிரிச்சிட்டீங்களப்பா. நான் எதுவும் செய்யலடா. உங்க பேச்சை கேட்டு நான் வைஷாலியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. பிரீத்தியை விட்டுருங்கப்பா. டேய், சத்தியமா நான் பிரீத்தியை கடத்தலடா. உன் மேல சத்தியமா சொல்றேன். வைஷாலிக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்தா நாம மறுபடியும் கோடீஸ்வரங்களா ஆயிடலான்னு ஜோசியக்காரன் சொன்னதுனாலதான் உன்னை பிரீத்தியை விட்டு விலக சொன்னேன். மத்தபடி நான் பிரீத்தியை கிட்னாப் பண்ணலடா. அப்படின்னா அவ எங்க போயிட்டான்னு தெரியலையே. என்ன விக்ரம், பிரீத்தியை காணும் வைஷாலி. எதிர்பார்த்த மாதிரியே ரியாக்ஷன் வந்திருக்கே. ஹலோ. என்ன சொல்றீங்க விக்ரம்? ஆமா வைஷாலி, ஆபீஸ்க்கும் போகல, ஹாஸ்டலுக்கும் வரல. அவ எனக்கு ஃபோன் பண்ணுவா. இன்னைக்கு பண்ணல, என்ன பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பிரீத்திய ஆளை காணும். ஐயோ, ஏதாவது லெட்டர் எழுதி வச்சிருக்காளா? இல்ல, அப்படி எதுவும் கிடைக்கல. ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? நாம இங்க இருக்கோம்னு சொன்னா வந்து மீட் பண்ணுவாரு. நாம ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா நம்ம வாயாலேயே நம்ம மாட்டிக்குவோம். ஹலோ ஹலோ. ஆ, வீட்ல இருக்கீங்களா வைஷாலி? வீட்ல யாரும் இல்ல, நாங்க கொடைக்கானல்ல இருக்கோம். கொடைக்கானல்லையா? ஆமா, இங்க ஒரு மேரேஜ்க்கு வந்திருக்கோம். சரி, நீங்க அதை முடிச்சிட்டு வாங்க. ஓகே, நீங்க அதுக்குள்ள எல்லா இடத்துலயும் விசாரிச்சு வைங்க. ஓகே. எஸ் விக்ரம். பிரீத்தியை காணும் அரவிந்த். என்ன விக்ரம், இப்படி ஒரு பாமா போடுறீங்க? ஆமா அரவிந்த், அவளை காணும். எல்லா இடத்துலயும் தேடினீங்களா? எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், எங்கேயும் இல்ல. வைஷாலி கிட்ட பாத்தீங்களா? வைஷாலி கொடைக்கானல்ல இருக்கா, அவ அங்க போகல. வைஷாலி கொடைக்கானல்ல இருக்காளா? ஆமா, இப்பதான் ஃபோன் பண்ணேன். இன்னைக்கு ஒரு நைட் வெயிட் பண்ணுங்க. நான் இப்ப ஆந்திராவுல இருக்கேன். நாளை காலையில வந்துருவேன், கண்டுபிடிச்சிடலாம். அரவிந்த், இப்ப ஏதாவது ஒரு ஐடியா சொல்ல. பிரீத்தி எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். எங்க இருக்கா? இப்ப ஈவினிங் ஆயிடுச்சுல, ஒரு நைட் வெயிட் பண்ணுங்க. நான் காலையில வந்ததும் பிரீத்தியை கண்டுபிடிச்சிடுறேன். ஓகேயா? ஆ, ஓகே. இந்த ரோடு இதோட முடியுது, பின்னாடி எந்த வழியும் இல்ல. இந்த ரோட்ல இருக்கிறது இந்த வீடு மட்டும்தான். அப்போ வைஷாலி இந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கணும். நீ நல்லா பாத்தியா அரவிந்த்? வைஷாலி இந்த ரோட்ல தான் வந்தாளா? கண்டிப்பா பார்த்தேன். நேத்து நான் பாண்டிச்சேரியில இருந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த ரோட கிராஸ் பண்ணும்போது தான் கவனிச்சேன். வைஷாலி கார்ல சர்ருன்னு இந்த ரோட்ல திரும்பினா.
என்ன விக்ரம் யோசிக்கிறீங்க? இல்ல நான் பிரித்தியை காணோன்னு அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணும்போது அவ கொடைக்கானல்ல இருக்கதா சொன்னா. நீ எத்தனை மணிக்கு பார்த்த? நீங்க எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணீங்க? 11 மணிக்கு. நான் 2 மணி டைம்ல பார்த்தேன். 3 மணி நேரத்துல அங்கிருந்து இங்க வர்றது சான்ஸே இல்ல. பிரீத்தி காணாம போனதுக்கு வைஷாலி தான் காரணமா இருப்போலன்னு யோசிக்கிறீங்களா? ஆமா. அவ நம்பரை கொடுங்க. எதுக்கு? அந்த டவுட் இப்பவே கிளியர் பண்றேன். எப்படி? கொடுங்க சொல்றேன். 829777 16956. ரிங் போகுது. நடுவுல எதுவும் பேசாம வேடிக்கை மட்டும் பாருங்க. ஹலோ. வணக்கம் சிஸ்டர், நான் அரவிந்த், விக்ரமோட ஃப்ரெண்டு. வணக்கம் அரவிந்த், சொல்லுங்க. பிரீத்தியை காணோம், விஷயம் தெரியுமா? தெரியும், விக்ரம் சொன்னாரு. எங்க போயிருப்பான்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? தெரியலையே அரவிந்த், அவளை அன்னைக்கு உங்களோட பார்த்ததுதான், அதுக்கப்புறம் எங்கேயும் பார்க்கல. பார்க்கல, ஆனா பேசி இருக்கீங்களே. சும்மா இருங்க. என்ன சொல்றீங்க அரவிந்த்? சிஸ்டர், பிரீத்திக்கு வந்திருக்கிற மொபைல் கால் லிஸ்ட்டை ட்ரேஸ் பண்ண சொன்னேன். அதுக்காக கம்பெனிக்கு வந்து லிஸ்ட்டை வாங்கினேன். அதுல பார்த்தா நேத்து உங்க மொபைல்ல இருந்து கால் வந்திருக்கு. ஆமா, நேத்து நான் பிரீத்தி கிட்ட பேசினேன். விக்ரம்க்கு தெரியாம சில விஷயங்களை பேசினேன். நீங்க கொடைக்கானல்ல இருக்கீங்கன்னு விக்ரம் சொன்னாரே. ஆமா, இப்பவும் கொடைக்கானல்ல தான் இருக்கேன். சாரி சிஸ்டர். என்ன? மொபைல் கம்பெனில இருக்கிற என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி உங்க டவர் அப்சர்வ் பண்ணிட்டு தான் பேசுறேன். நீங்க கொடைக்கானல் இல்லையே. இப்ப என்ன அரவிந்த், நான் சென்னையில தான் இருக்கேன், கொடைக்கானல் போகல. நீங்க விக்ரம் சொன்ன வேலையை செய்யுங்க, நான் விக்ரம் கிட்ட பேசிக்கிறேன். வைஷாலி சென்னையில இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ஆமா. அப்போ இந்த ரோட்ல திருமணதும் உண்மையா இருக்க சான்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? அவ சென்னையில இருக்கிற விஷயத்த என்கிட்ட எதுக்கு மறைக்கணும்னு தெரியல. அதை விட முக்கியம், அவன் நேத்து பிரீத்தி கிட்ட பேசின விஷயத்தை ஏன் மறைக்கணும்? எனக்கு அந்த டவுட் வந்ததுனால தான் மொபைல் கம்பெனி டீடைல் என்கிட்ட இருக்குன்னு போட்டு வாங்கினேன். மாட்டிக்கிட்டா. உனக்கு அவன் மேல எப்படி டவுட் வந்தது? எனக்கு பொண்ணுங்க சைக்காலஜி ரொம்ப நல்லா தெரியும். அன்னைக்கு நீங்களும் பிரீத்தியும் வைஷாலி கிட்ட பேசும்போதே அவ பிரீத்தி கிட்ட இருந்து உங்களை பிரிச்சிடுவான்னு எனக்கு தெரியும். என்ன சொல்ற அரவிந்த்? ஆமா, வைஷாலி முதல்ல உங்களை வேண்டான்னு முடிவு பண்ணாலும் கடைசியா உங்க மேல ஆசைப்பட்டுட்டான்னு அவ பார்த்த பார்வையிலேயே தெரிஞ்சிடுச்சு. வேணும்னு அவளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க. நான் அதுக்குள்ள நேத்து இந்த வீட்டுக்கு அவ எதுக்கு வந்தான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். எப்படி உள்ள போற? வீட்டை உடைச்சிடுறேன். வீட்டு ஓனர் வந்தா பிரச்சனை ஆயிட போகுது. இந்த வீட்டுக்கு சொந்தக்காரியே வைஷாலி தான் எனக்கு ஒரு டவுட் வருது. என்ன அரவிந்த் ரொம்ப ஷாக் கொடுக்குற? நான் சைக்காலஜி ஸ்டூடெண்ட், எனக்கு இருக்கிற நாலேஜ் உங்க விஷயத்துல யூஸ் ஆகுது. ஹெல்ப் பண்றேன். வேணா வைஷாலி கிட்ட பேசும்போது உனக்கு இந்த இடத்துல ஒரு வீடு இருக்கான்னு விசாரிங்க. நான் அதுக்குள்ள உள்ள பார்த்துட்டு வந்துடுறேன். லேட் பண்ணாதீங்க. சரி.